ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி டே 3 தாங்க. இன்றைக்கியோட 3வது வீடியோ. எல்லாம் பாருங்கள், பார்த்து எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி சண்டே விளாக் தாங்க. சண்டே இன்றைக்கி என்னென்ன நடந்துச்சு, நான் என்னென்ன வேலை செஞ்சேன் அப்படின்னு எல்லாமே உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். வாங்க. இங்கே பாருங்கள், சண்டே அதுவுமா ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னா ஃபுல்லாக துணி, வீடு ஃபுல்லாக துணி போட்டு குப்பை அது இது போட்டு எல்லாம் குவிச்சு வச்சுருக்காங்க. துவைச்ச துணியும் துவைக்காம துணி ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி வச்சுனுங்கிறாங்க. இதை நான் எப்படி டிவைட் பண்ணுறது? அது எல்லாமே டிவைட் பண்ணி துவைக்கிற துணியெல்லாம் துவைக்கிறதுக்கு போட்டு, துவைச்ச துணியெல்லாம் மடித்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வீடு பெருக்க வந்தால் வீட்டு ஃபுல்லாகவே பேப்பர் தாங்க. என்ன பேப்பர்னா, இவங்க குறுக்குறி சாப்பிட்டது, ஐஸ்கிரீம் சாப்பிட்டது, அப்புறம் கேக்கு சாப்பிட்டது, அதுக்கப்புறம் புக்குங்க, நோட் புக்கவை கிழிச்சு உருண்டை பண்ணி போடணுங்கிறாங்க. பாருங்கள், நீங்களே பார்த்தா உங்களுக்கு தெரியும். வீட்டு ஃபுல்லாகவே குப்பை தாங்க. அதுக்கப்புறம் என்ன, வீடை பெருக்கி வாரிட்டு அதுக்கப்புறம் கேஸை க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு போனாங்க. கேஸுக்கிட்ட போய் பார்த்தா தான் தெரியுது ஃபுல்லாக எண்ணெய் ஜிட்டுங்க. ஏன்னா எங்கள் வீட்டில் ஜன்னல் இல்லை, அதனால் எவ்வளோ சமைச்சாலும் எல்லாமே வீட்டுக்குள்ளே புகை கட்டி ஃபுல்லாக கப்பு ஏறும். அதை நாங்கள் டெய்லி க்ளீன் பண்ணால் தான் க்ளீனாக இருக்கும், இல்லைன்னா பேய் பங்களா மாதிரி ஆயிரும். என்ன பண்ணுறது? அதனால தான் டெய்லியுமே நாங்கள் சோப் போட்டு நீட்டாக டைல்ஸு, கேஸை கட்ட எல்லாமே நீட்டாக டெய்லியுமே வாஷ் பண்ணுறோம். எங்களுக்கும் ஒரு ஆசை தாங்க, வெறும் ஒரு வாரத்தில் ஒரு டைம் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு. என்ன பண்ணுறது? குட்டி வீடுனால நாங்கள் டெய்லி செஞ்சு தான் ஆகணும், இல்லைன்னா எங்கள் வீடு பேய் பங்களாவாக மாறிடும். ஒரு வேலையாக கிச்சன் க்ளீன் ஆயிடுச்சுங்க. கிச்சன் க்ளீன் ஆனதுமே என்ன, இன்னும் சாமானம் அப்படி தூங்குதுங்க. சாமானத்தும் போய் க்ளீன் பண்ணணும். அதுக்கு முன்னாடியே தண்ணி வேறு வந்துருச்சு. சரி, தண்ணி வந்துருச்சுன்னு சொல்லிட்டு தண்ணி எல்லாம் பிடிச்சிட்டாங்க. தண்ணி ஃபுல்லாக பிடிச்சி ட்ரம்மு பக்கெட்டு எல்லாமே பிடிச்சி வச்சுட்டு, குடிக்கிறதும் தண்ணி பிடிச்சி வச்சுட்டு, சரி சாமானத்தை நான் சும்மா இருக்கும்போதெல்லாம் யாருமே என்னை கூப்பிட மாட்டாங்க, எந்த வேலையும் வைக்க மாட்டாங்க. எதனா வேலை செய்யும்போது தான் என்ன அம்மா அம்மா அப்படின்னு கத்துவான். நம்ம பிடிச்சிக்கன்னு விட்டுட்டு ஓடி போய் கேட்டால் சும்மா கூட்டினுக்குவான், எதுவுமே இருக்காதும்மா, மாமா என்கிட்ட உட்காருமா, ஃபோன் காமிம்மா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவான். அப்போ வரோம் பாருங்க, நொந்து நூடல்ஸ் ஆகி இருக்கும்போது அவன் நம்மளை சும்மா கூப்பிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க பாரு. அப்போ தாங்க அப்படி உச்ச கட்டத்துக்கு போயிடும். அப்புறம் என்ன பண்ணுறது? போனாலும் ஒன்றும் வேறு வழியே இல்லை அப்படின்ட்டு பண்ணி தான் ஆகணும். அதுக்கப்புறம் என்னங்க, சாமானத்தை விலைக்கு முடிச்சுட்டு எப்படியுமே டெய்லி ஒரு கூட சாமானம் சேர்ந்துருது. என்ன பண்ணுறதோ தெரியல. சாமானம் விலைக்கு முடிச்சதுமே ஒரு ட்விஸ்ட்டுங்க. என்னன்னா, எங்கள் சமீக்ஷா என் பொண்ணோட அப்பா வந்துட்டாங்க. வந்ததுமே சரி, அவங்களுக்கும் அவங்க வேலை முடிச்சுட்டு இப்போ தான் வந்தாங்க. சரி, வந்ததுமே டயர்டாக இருப்பாங்க, சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னேன். சரி, அப்படி கையை கழுவிட்டு வந்து உட்காந்தாங்க. சாப்பாடு போட்டு தந்தேன், சாப்பிட்டாங்க. இன்றைக்கி சண்டே ஃபிஷ்ஷெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க. உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு எதுவுமே எடுத்து செய்யலைங்க. உடம்பு நல்லா இருந்தால் தானே செய்கிறதுக்கு. எனக்கு தான் உடம்பே முடியல, எங்கேருந்து செய்கிறது? இந்த பையன் வேற நான் எதா பேசினாலும் அம்மா அம்மா அப்பா அம்மா அப்படின்னேக்கிறாங்க. என்னதான் பண்ணுறதோ தெரியலங்க. சரிங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிக்கலனாலும் பாருங்கள், பார்த்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் என்ன, அவங்களுக்கு சாப்பாடு போட்டு கொடுத்தேன், அவங்க சாப்பிட்டாங்க. குழம்பு சூப்பராக இருக்குதுன்னு சொன்னாங்க. என்ன குழம்பு தெரியுமா? சண்டே அதுமா எங்கள் வீட்டில் பருப்பு காயும் போட்டு தான் பருப்பு குழம்பு செஞ்சாங்க. சரி, அவங்க கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க பாப்பாவுக்கு, தம்பிக்கும். அதுவும் சரி போட்டு தந்தோம், சாப்பாடு போட்டு தந்துட்டு சரி சாப்பிட்டாங்க. சாப்பிட்டதுமே சரி என்ன பண்ணுறது அப்படின்னு உட்காந்து நின்றோம் கொஞ்ச நேரம். கரண்ட் வேறு போய் வந்து நினச்சி நைட்டு ஒரு விளாக் குட்டியாக ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிருந்தோம். அதுக்குள்ளே கரண்ட் வேறு போய் மக்கள் பண்ணிடுச்சுங்க. எடுக்கிற ஐடியாவே போயிடுச்சு. அதுக்கப்புறம் என்னது, எடுத்து வீடியோ மட்டும் அப்லோட் பண்ணலாம், விடுங்க, மறுபடியும் இன்னொரு நாள் இப்போ தான் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியாச்சு.
பாருங்கள், அவங்க ஸ்நாக்ஸ் என்ன தெரியுமா வாங்கிட்டு வந்தாங்க, மிக்சரு 1/4 கிலோ. அதுக்கப்புறம் இந்த முறுக்கு பேர் என்னவோ சொல்லுவாங்க, எனக்கு ஆனால் அந்த முறுக்கு பேர் எனக்கு என்னன்னு தெரியல, கமெண்ட்டில் நீங்கள் சொல்லுங்கள். அப்புறம் பிஸ்கெட்டு, அதுக்கப்புறம் ஐஸ்கிரீமெல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. ஐஸ்கிரீமுக்கு உருகிறோம் அப்படின்ட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டேன். அதுக்கப்புறம் பப்ஸு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. பப்ஸு 4 இருந்துச்சு, பொடிங்களுக்கும் நம்மளுக்கும். அதுக்கப்புறம் சாப்பிட்டு கரண்ட் வேறு போயிடுச்சு. சரி வீடியோ கட் பண்ணிவிட்டு டீ வை அப்படின்னாங்க, டீ வச்சு கொடுத்தேன். சரி பப்ஸும் டீயும் குடிச்சிட்டு இதோட இந்த வீடியோ முடிஞ்சுங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.